ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல ஏகே நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படத்தை கைப்பற்றிய பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் எந்த தொலைக்காட்சி நிறுவனம் கைப்பற்றிருக்காங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம குட் பை டக்லி திரைப்படம் எப்போது டிவி சேனல்ல வெளியாக போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் 250 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ குட் பை டக்லி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த இயக்குனர், அதாவது ஏகே 64வது திரைப்படத்தோட இயக்குனர் யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ஏகே சாரோட குட் பை டக்லி திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி கைப்பற்றி உள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏகே சாரோட எந்த ஒரு திரைப்படத்தையுமே விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா வாங்கினது கிடையாது. முதல் முறையாக குட் பை டக்லி திரைப்படத்தை விஜய் தொலைக்காட்சி வாங்கியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வெளியிட திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இந்த ஒரு திரைப்படத்திற்கு டிஆர்பி எவ்வளவு வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விஜய் டிவியில குட் பை டக்லி திரைப்படம் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.